நமஸ்காரம், லக்ஷ்மி நான் பேசுகிறேன். இன்றைக்கி பொரிச்ச சாத்துறது பண்ணி காமிக்க போகிறேன். பொரிச்ச ரசம், அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பொரிச்ச சாத்துறதுக்கு சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 75 கிராம் துவரம்பருப்பு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா 3 வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், வறுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரிச்ச சாத்துறதுக்கு வறுக்கிறதுக்கு சாமான்கள்லாம் காமிச்சேன் இல்லையா. இப்போ வறுக்க போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி இது வானலி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ முதல்ல கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு வறுத்ததும் கொஞ்சம் சிறப்பாக ஆகணும். கடலைப்பருப்பு பாதி வறுந்துட்டு இப்போ இதுலேயே உளுத்தம்பருப்பு போடுறேன். இதோடைய மிளகு போடுறேன், மிளகா போடுறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் சீரகம் போடணும், பச்சையாகவே போடணும். சீரகமும் தேங்காயும் பெருங்காயமும் இந்த வறுக்கிறதுல போட்டுடுறேன். துவரம்பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சின்னு உங்களுக்கு பண்ணுறதை காமிக்கிறேன். ரசத்துக்கு சாமான்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட பச்சை தேங்காயும் பச்சை ஜீரகமும் போட்டு வச்சுருக்கேன். டொமேட்டோ சொல்ல மறந்துட்டேன், இதுவும் பச்சையை அதோட போட்டு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா டொமேட்டோ போட்டுக்கோங்க, வேண்டான்னா வேண்டாம், பரவாயில்லை. ரசத்துக்கு இதோ பருப்பு கட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பருப்பு வேக வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். வறுத்ததெல்லாம் அரைச்சி இதுவும் வச்சுட்டுருக்கேன் அடுப்பில். இந்த பருப்பு தண்ணி இதில் கொட்டிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சா இந்த ரசம் ரெடி. இதுக்கு கருவேப்பிலை தாளித்து போடணும், அவ்வளோதான். பொரிச்ச ரசம் ரெடி. இது இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா இருந்தால் டேஸ்ட்டு பிடிக்குன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போடலாம். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை திருத்தி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. பொரிச்ச ரசம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.